நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. அம்மா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போய் தேடி கூட்டிட்டு வரவா? சூர்யா, உன் தங்கச்சி அப்படிலாம் செய்ய மாட்டாடா. அவளுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாடா. என் மகன் எங்கடா போனா? சூர்யா, தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா. அம்மா எனக்கும் தெரிய கண்ணகி அப்படிலாம் செய்ய மாட்டா. ஒருவேளை அவ மனசுக்கு கஷ்டமா இருந்து நிஜமாவே அவ எங்கேயாவது போயிருந்தா நீ சும்மா இருமா, அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். எனக்கு எதுவும் சரியா படலையே, எங்கேயோ இடிக்குதே. எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கே, என்ன பண்ணலாம்? என்ன இருந்தாலும் இந்த முடி முடிக்கிறான். என்னங்க, நம்ம பொண்ணை காணும்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கெங்க போயிருப்பா? இன்னும் 3 நாள்ல அவளுக்கு கல்யாணம். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட என்னத்த சொல்ல? அம்மா நீ அழாம எதை போட்டு குழப்பமா பேசாம இரு, நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன். அப்பா நீங்க என் கூட வர்றீங்களா இல்ல தனியா போறீங்களா? அவனே, கண்ணகி காணாம போனதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கட்டும், அப்புறம் இருக்கும். இதுக்கு மேலே நான் ஒரு முடிவு எடுக்கலன்னு என் பிள்ளைக்கு நான் அப்பனே கிடையாதுடா. இருடா டே, நீ உன்னோட தகுடு தனத்தப்ப இப்ப வெளியே காட்டல. இருறா பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பண்றது? என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே. என்ன பேபி, நீ கடத்திட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்ன வரைக்கும் கண்ணு முடிக்காமலே இருக்க. கண்ணு முடிச்சிட்டியா? இப்பதான் கண்ணு முடிக்கலையான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பேபி, நல்லா இருக்கியா? என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா? சரி ரொம்ப சிரமப்படுறாப்ல இருக்கு பேசுறதுக்கு. எனக்கு பாக்குறது கஷ்டமா இருக்கு. சரி இரு வரேன். வாயில இருக்க டேப்பை எடுத்து. என்ன பேபி நீ? என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா? ச்சே, இப்படி மறந்து போவேன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. என்ன பேபி நீ? ஏயா நான் தான். என்ன பேபி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு நீ அடிச்சான்ல, அதுக்கு அவனுக்கு நான் பதிலடி தர வேணாம்? எப்படி அவனை உன்னை கல்யாணம் பண்ண விடுவேன் நீ நினைச்ச? உன்னை நான் தாண்டி லவ் பண்ணேன். சோ நீ எனக்கு தான் கிடைக்கணும். என்ன அவனுக்குலாம் நீ கிடைக்க கூடாது, ஓகேவா? இந்த சென்டிமெண்ட்ல பேசுறது நம்மளுக்கு ஆகாது. உன்னை நான் எதுக்கு கடத்திட்டு வந்திருக்கேன், என்ன பண்ண போறேன், அதெல்லாம் நான் வந்து உன்கிட்ட சொல்ல போறதில்ல. என்ன அதெல்லாம் நான் என்ன செய்ய போறேங்கிறத செயல்முறையா பார்த்து தெரிஞ்சுக்கோ, ஓகேவா? பார்த்துட்டு இருக்க நேயர்களே, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, நம்ம சேனல்ல கல்லூரி வாழ்க்கை நினைவுகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் 39வது எபிசோட்ல போய் பாருங்க. நான் அங்க இருப்பேன். எனக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது இதை நான் எதுக்கு சொன்னா, என்ன தெரியாது என்னடா இவன் புதுசா உள்ள வந்திருக்கானே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க தெரியுமா? அவங்களுக்காக என்ன பண்றீங்கன்னா, கல்லூரி வாழ்க்கை நினைவுகள் அப்படின்னு பிளேலிஸ்ட்ல போட்டிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்ல போய் 39வது எபிசோட் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தா, இந்த இப்போ போட போற வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், அங்க கூட போய் பாத்துக்கோங்க. ஓகே ஏண்டி, உன்னை அவுத்து விடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடத்தி கொண்டு வந்திருக்கேன். உன்னை வச்சு தாண்டி பிளானே பண்ண போறேன். இந்த 3 நாள் உனக்கு கல்யாணமா? இன்னும் 3 நாள் யாருக்கு கல்யாணங்கிறத பாத்துருவோம். யாருக்கோ அண்ணனுக்கா? சரிதான். ஏய், யாருக்கு தெரிஞ்சாலும் எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்டி. என்ன, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேன். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை அடிச்சிருப்பான். அவன் அடிச்சதுக்கு பழி வாங்க வேண்டாம். உன்னதான் நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கான். இந்த உயிர் இப்ப என் கையில. பாத்துருவோம் என்னதான் நடக்குது, நானும் பாக்க. இங்க பாரு, நீ என்ன கத்துனாலும் சரி, யாரும் எதுவும் வர மாட்டாங்க, சரியா? நீ எங்க இருக்கேன்னு உனக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சரி பேபி, போயிட்டு வரேன். பாய். அத்தை, என்ன சொல்றீங்க? இல்ல அத்தை, கண்ணகி என்னை பார்க்க வரல அத்தை.
மாப்பிள்ள எங்க போனானே தெரியல மாப்பிள்ள. ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லி சூர்யா சொல்றான். ரொம்ப பயமா இருக்கு. நீங்களும் உங்க கூடயே வரலன்னு சொல்லி சொல்றீங்க. ஐயோ என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. கண்ணகிக்கு ஒன்றும் இருக்காது. நான் கூட்டிட்டு வரேன் அத்தை. ஐயோ மாப்பிள்ள ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் 3 நாள்ல கல்யாணம். எங்க போனான்னு தெரியலையே. அத்தை, நீங்க அழுகாதீங்க. கண்ணகி நீ என்னோட கண்ணகி. எங்கே நீ போயிருக்க மாட்ட. என்னை விட்டு எங்கடி போன? சத்தியமா நீ லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்க மாட்ட. உனக்கு வேற ஏதோ பிரச்சனை. கண்ணகி எங்க இருந்தாலும் வந்துரு கண்ணகி. நீ இல்லைன்னா நான் இல்லை கண்ணகி. எதுக்குமா இவ்ளோ ஷாக்கு? ஷாக்க குறை குறை. ஓய் பேபி, என்ன இதுக்கே தலை குடிஞ்சிட்டா எப்படி? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பாரு. என்ன சூர்யா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன்னை செருப்பால அடிச்சதை தாண்டி வேற என்னடா தப்பு பண்ணேன்? அதுவும் நீ பண்ண தப்பு தானே. நீ பண்ணதானே உனக்கு திருப்பி நான் பண்ணேன். அதுக்காக நீ என்னை எவ்வளோ காயப்படுத்தணுமோ அவ்வளோ காயப்படுத்திட்ட. இன்னமும் ஏன்டா இப்படி பண்ற? நீ இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ சொன்ன எல்லா விஷயத்துக்கு பொறுத்து தான் போனேன். ஆனா இந்த விஷயத்த சத்தியமா என்னால செய்ய முடியாதுடா. உனக்கு எஞ்சி கேக்குறடா சூர்யா. இது வரைக்கும் உங்ககிட்ட திமிராதான் பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ கேக்குற விஷயம் என்ன கெஞ்ச வச்சிருச்சு. உனக்கு எஞ்சி கேக்குறேன். என்னால இது மட்டும் முடியாது. ப்ளீஸ்டா சூர்யா. நீ கெஞ்சறத பார்த்தா சத்தியமா சொல்றேன், எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே. ஆனா இதே இது நீ என்ன செருப்பால் அடிச்சப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது கூட ஸ்கூலு நான் விட்டுருவேன். ஆனா காலேஜ்ல ஒரு மெச்சூரான ஏஜ்ல வந்து என்ன 2 கண்ணத்துல செருப்பால் அடிச்சு அத்தனை பேர் முடி அசிங்கப்படுத்தணும். எப்படி நீ சும்மா விட சொல்ல? உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இந்த சூர்யா பத்தி தெரியாம மோதாதடின்னு சொல்லி. ஆனா பாத்தியா, மோது நீ இல்ல, அதுக்கு நீ அனுபவிக்க வேணாம். அதுக்கு தாண்டி இந்த வழி உனக்கு. வெயிட் அண்ட் சீமா, இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு இதுதான். ஆனா நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாதான் அந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னு வச்சுக்க, நடக்கவும் விட மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அண்ணன் இல்லாம என் தங்கச்சியாலையும் வாழ முடியாது. என்ன? ஏன்னா யார் உண்மையா லவ் பண்ணாலும் அவங்கள விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதே மாதிரிதான் இப்போ என் தங்கச்சி இல்லாம உன் அண்ணனாலையும் வாழ முடியாது. உன் அண்ணன் இல்லாம என் தங்கச்சியாலையும் வாழ முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழவே முடியாது. சோ நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கோ. அவங்க 2 பேருக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கணும், உன் அண்ணனுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கோ. உன்னை செருப்பால் அடிச்சது தப்புதான். ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்ன பண்ணன? அதுக்கு தானே உன்னை செருப்பால் அடிச்ச. நான் உன்னை தேவையில்லாம அடிச்சனா? ஆனா அதுக்கு இப்படி ஒரு கொடுமையெல்லாம் நீ கொடுக்க கூடாதுடா. கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருடா. ப்ளீஸ் சூர்யா, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன். நீ கெஞ்ச உனக்கு தான் டைம் வேஸ்ட். என்ன? அந்த கெஞ்ச ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா அதைத்தான் இப்ப நீ கேட்கணும். நான் இப்ப என்ன சொல்றேனோ அதுபடி நடந்துக்கோ. அதுபடி நடந்தீனா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்ட விஷயத்த முக்கியமா உன் காதலன்ட்ட போய் சொல்லிடாத. சொன்னீன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அது நடந்துரும். புரியுதா? இங்க பாரு, நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி துணிஞ்சுதான் இறங்கியிருக்கேன். ஓகேவா? அதனால என்னை யாருனால எதுவும் செய்ய முடியாது. அதனால நான் என்ன சொல்றேனோ அதை கேளு. முக்கியமான விஷயம், இப்ப நம்ம 2 பேரும் பேசுனது நம்ம 2 பேத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னையும் மீறியோ நான் யார்ட்டையும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அந்த பிளான் பண்ணவனே நான் தான். மிஞ்சி போனா நீ தான் சொல்ல போற. அப்படி உன் அண்ணனும் உன் அண்ணியும் சேரணும் நீ நினைச்சீனா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், நான் முன்னாடி என்ன சொன்னேனோ அதுதான் நடக்கும். என்ன? நான் என்ன சொல்றேனோ அதை தெளிவா செய்யணும். புரியுதா இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். புரியுதா? சோ நான் கரெக்டா தான் அறுவடை செஞ்சுட்டு இருக்கேன். அதுல வேற யாரும் வராம இருந்தா சரிதான். ஓகே, நான் சொன்னது, நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே உனக்கு மட்டும் தெரியும். எதுக்கும் உனக்கு மட்டும் தெரிய வச்சனா, ஏன்னா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறதே நீ தான். ஓகேவா? சோ அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும். இதுக்கு மேல நீ முடிவெடுக்கலாம் ஒண்ணும் இல்லை. இதைத்தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. புரியுதா? ஓகே பேபி, வரட்டுமா? I love you, my future wife. வரட்டுமா? கார்த்தி, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா.
நைட்டு ஃபுல்லா தேடியாச்சு, இனி எங்க தான் போய் தேடுறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு ஏன் மனசுல நிம்மதி இல்லாம இருக்கணும்? அவளுக்கு இந்த பிடிச்சதானே கல்யாணத்துக்கே அவ சம்மதிச்சா? ஒண்ணுமே புரியல. அண்ணா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அன்னைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. என்ன கேட்டா அன்னைக்கு போன மாதிரி தெரியல, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கண்டிப்பா கண்டுபிடிப்போம். ஏண்டா மச்சான், நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக யாராவது கிட்னாப் பண்ணியிருக்கணும். பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அதை தாண்டா நானும் யோசிக்கிறேன். ஏய் எல்லாரும் பைத்தி மாதிரி பேசாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா நேற்று நைட்டே கொடுத்துருக்க மாட்டானா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அது போக வேணாம். இவன் யாரோ நமக்கு தெரிஞ்சவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான். என்ன கண்டு மட்டும் புட்டுச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். ஆனா என்னமோ நடந்திருக்கு, எனக்கு எங்கேயோ இடிக்குது. இவங்க காணாம போறதுக்குலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது என்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போறது? லெட்டர்னு சொன்னாதான் ஞாபகம் வருது. மச்சான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அக்கா வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே போனதா சொல்றாங்க. அந்த லெட்டர் எனக்கு வேணுமே. அந்த லெட்டர் அந்த பையன் சூரிய கிழிச்சு போட்டதா சொன்னாங்கப்பா. கிழிச்சு போட்டுட்டானா? இங்கே இடிக்குதுடா மச்சான். ஆமா எனக்கு அதே தான் தோணிட்டு இருக்கு. மச்சான் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அக்கா வீட்டுல இருப்பாங்க. அங்க சொன்ன மாதிரி உங்க கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி வைப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. எதை நினைச்சு நீங்க முதல்ல கவலைப்படாம இருந்தாதான் கலை நிம்மதியா இருப்பா. என்ன பாருங்க மூஞ்சி எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு. ஆர்த்தி நான் அதுக்காக கவலையா இல்லடா. என் மனசுக்குள்ள வேற ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால உன்கிட்ட சொல்ல முடியல கார்த்தி. நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மன்னிச்சிரு கார்த்தி. என் அண்ணனுக்காக நான் இதை செஞ்சதான் ஆகணும். உன் மேல நான் வச்சிருந்த காதல் உண்மையானது. அதை யாருனாலையும் மாத்த முடியாது. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ போகுது. உன் கலை என்ன மன்னிச்சிரு கார்த்தி. கார்த்தி ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ so much. கபின், சசி, ராஜேஷ் மச்சான் நீங்க 4 பேர் என் கூட வாங்க. மற்ற பொண்ணுங்கெல்லாம் வந்து கலை கூட இருங்க. இங்க இருக்க முடியலன்னா கூட அங்க போய் அக்கா வீட்டில் இருங்க. ஓகேவா? சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது அக்காவை கூட்டிட்டு வந்துருவோம். அண்ணா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்க 3 பேர் போய் அண்ணியை நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வருவோம். அண்ணி எவன் கிட்னாப் பண்ணியிருந்தாலும் சரி அவனுக்கு இன்னைக்கு சார்ந்துதான். ஸோ நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் தைரியமா இருங்க, புரியுதா? நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு ஆறுதலா இருக்கணும். எப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவின் கலையை பார்த்தா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா. ஸோ கார்த்தி அண்ணனும் கலையை கொஞ்ச நேரம் தனியாக பேசட்டுமே. நம்மளாம் வெளியே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏய் கலை, நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நேற்று நைட்டு அத்தனை மெசேஜ் பண்ணேன், ஒரு ரிப்ளை கூட வரவே இல்லை. என்னாச்சு? ஏதோ மைண்டு டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. வேறுக்குனே ஒரு விஷயத்த மறைச்சு தான் இப்போ தேவையில்லாத பிரச்சனை வரைக்கும் வந்துருச்சு. என்ன தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் சொன்ன விஷயத்த யார்கிட்டயே சொன்னேன்னு வச்சுக்கோ, முக்கியமா உன் லவ்வர் அவங்ககிட்ட சொன்னீன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடுவேன். என்ன நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன பண்ணுவேங்கிறத சொல்லியிருக்கேன், புரியுதா இல்லையா? ஸோ புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு வேற வழியே கிடையாது, நீ இப்படிதான் ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏய் லூசு, என்னடியாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. கார்த்தி கொஞ்ச நேரம் உன் தோல்ல சாச்சிக்கிறேன். என்னது பர்மிஷன்லாம்? உனக்கு கஷ்டமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் தோல் கொடுக்க நான் இருக்கேன்னடி. வா கார்த்தி என்ன மன்னிச்சிருடா. எனக்கு வேற வழி தெரியல கார்த்தி. எனக்கு வேற வழி தெரியல. என் அண்ணனோட வாழ்க்கைக்காக நான் எப்படிதான் பண்ணி ஆகணும். கார்த்தி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல கார்த்தி. என்ன மன்னிச்சிருடா. ஐ லவ் யூ கார்த்தி. ஐ லவ் யூ. உன்கிட்ட எதையுமே சொல்ல முடியாம பாடா பாட. 2 கண்ணுல எனக்கு எந்த கண்ணன் வேணும்னு கேட்டா நான் என்னடா சொல்லுவேன்? எனக்கு என் அண்ணன் தான் வேணும். என் அண்ணனோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் பண்றது எவ்வளவு ஒரு துரோகம், எவ்வளவு ஒரு கேவலமான செயல். எனக்கு இதுக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை காயப்படுத்துறோம் நினைக்கிறப்பதான் வேதனையா இருக்கு. இதுதான் உன் தோல்ல நான் சாயிற கடைசி நிமிடங்கள். இந்த நிமிஷம் எனக்கு போதும். நான் பண்ண சின்ன தப்பு என் அண்ணனோட வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய சுயரூபா எடுத்து வந்து நிற்கும் நான் நினைக்கவே இல்லடா கார்த்தி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லை. நான் இதைத்தான் பண்ணி ஆகணும். என்ன மன்னிச்சிரு. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ so much. உனக்கு உயிரானே என்
பயலுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராதேன்னு சொல்லி இது வீடு நினைச்சா சத்திரம் நினைச்சு இல்ல நான் என்ன ஏதுன்னு கேட்டு போலாம் தேவன் தம்பி பையா வாங்க நான் ஒண்ணு இன்னைக்கு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் இல்ல நான் தெரியாம தான் கேட்டுக்கேன் என்ன அவன சும்மா சும்மா வந்துட்டு இருக்கீங்க அன்னைக்கு நம்ம சாப்பாட புடிங்கி கீழே தள்ளி விட்டீங்களா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு புள்ள பிறந்தே அந்த புள்ள திங்கிற சோற வேற யாராவது எடுத்து தட்டி விட்டா உங்களுக்கு எம்பிட்டு கோவம் வரும் அதே மாதிரி தான் இல்ல ஒருத்தவங்க பசிக்குதுன்னு சொல்லி சோறு சாப்பிட்டா நீங்க அதை வந்து ஒழுங்கா செஞ்சு கொடுக்கறதா கூட பரவாயில்ல அந்த சாப்பாடு எதுக்கு இப்படி தள்ளி விடுறீங்க இல்ல தெரியாம தான் கேட்டுக்கேன் இதெல்லாம் சரி இல்ல இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் அறிவுகட்ட மூதேவி அது போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இல்ல தம்பி பையா நீ கம்பெனி கடை நான் பேச வரைக்கும் அவன வாய் திறக்க கூடாது என்ன இல்ல என்ன இப்ப பேசுங்க இல்ல இப்ப பேசிட்டே பாருங்கங்கறேன் வாங்க பேசுங்கங்கறேன் சரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கறதே உங்களுக்கு பிரச்சனை இல்ல எந்திரிச்சிட்டேன் பேசுங்க வாங்க வந்து வாருங்க நீ வேற வந்து வாடா வாடா சண்டைக்கு நீ வேற வந்து பாறா வாடா சண்டைக்கு நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து வாடா வந்து வாடா வாடா சண்டைக்கு வா இன்னைக்கு ரெண்டுல அவன பாத்துருவோம் என்ன சித்தினா அப்படியே இதுன்னு நினைப்பாக்கோ வாடா பாபா சண்டைக்கு வாடா வந்து வாடா காதல் தீர்க்கோலம் கொண்டதோ கண்கள் ஒன்றாக கலந்தது காதல் தீர்க்கோவில் கலந்தாதான் என்ன பேபி இப்படி இருக்க தாலியை எடுத்துட்டு போகவா கொண்டுட்டு வந்தேன் இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னா உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது யார் தடுத்து நிறுத்துவான்னு நினைக்கிற முடியாது பேபி நீ ஏன் பொண்டாட்டி ஸோ உனக்கு நான் தான் தாடி கட்டணும் ஓகே வெயிட் அண்ட் see